உட்கார்ந்துக்குச்சுன்னா அதுக்கு பல விஷயம் தெரியும். 360 டிகிரிஸ்லயும் பல விஷயத்தை அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி அதுக்கு உண்டு. இது இந்த குண்டலினிங்கிறது சிரசுக்கு வருதுன்னா யோகத்திலேயோ பயிற்சியிலேயோ தான் வரணுங்கிறதெல்லாம் கிடையாது. சில சமயத்துல தானாவே மேல வந்துடும், போய் உட்கார்ந்துக்கும். இப்ப இவன் மகிழ்ச்சியில இருக்கான், மகிழ்ச்சியில மனசு கிளம்பிருச்சு. அப்போ உள்ள இருக்கிற அந்த எல்லா தடைகளும் நீங்கி அவன் தன் அறியாம தன் சரீரத்தை தாண்டி மேல வரான். சோ ஃபியூச்சர் கூட அவனுக்கு தட்டுப்பட ஆரம்பிக்குது. இவள் நம்முடைய உயிருக்கு மருந்தாக அமைய போகிறாள் என்பதை தன்னை அறியாமலேயே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அங்க ஏற்பட்டிருக்கலாம். அப்புறம் வர்ணிக்கிறார். மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ. அவ இசையா இருக்கிறா, மணியா இருக்கிறா, ஒளியா இருக்கிறா, எல்லாம். தாழிரும் கூந்தல் கையால், நல்ல நீளமான கூந்தலை உடைய பெண்ணே, தாழிரும் கூந்தல் கையால். இதுல 2 இடம் நான் விளக்கி சொல்ல விரும்புற இடம். இவ்வளவு வர்ணிக்கிறான், அவ பதில் பேசலேங்கிறத ஒரு குறையா சொல்றாங்க. இத நாடக காப்பியம்னு புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். வரிக்கு வரி அவ பதில் சொல்லணுங்கிறது கட்டாயம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா வரிக்கு வரி பதில் சொன்னா அது ஆடியோ, வரிக்கு வரி பதில் சொல்லல, முகத்துல ரியாக்ஷன் வருதுன்னா அது வீடியோ. நீங்க வீடியோவுக்கும் ஆடியோவுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த மகா நடந்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் அதுல ரன்னிங் கமெண்ட்ரி சொல்றதுக்கு என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. என்ன தவிர 3 பேச்சாளரும் ரன்னிங் கமெண்ட்ரி சொன்னோம். ரேடியோல இருந்து அப்பதான் டிவி மீடியாவே வந்திருக்கு. இந்த ரேடியோல கமெண்ட்ரி சொல்ற மாதிரி லோடன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவர் வருகிறார், அவர் நின்று கொண்டிருக்கிறார், அவர் குளிக்கிறார், அவர் பார்க்கிறார், வருகிறார் அப்படின்னு. எங்கிட்ட வரும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், பாஸ் விட்டுட்டு. அப்ப உடனே பேசு 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 பேசு, என்னமா நான் என்ன பேச்சு வராம நின்றுட்ட மாதிரியும் பேசு பேசு பேசுனாங்க. நான் என்னுடைய டேர்ன் வரும்போது அந்த சொல்ல வேண்டிய தகவலை மட்டும் சொல்லிட்டு பாஸ் விட்டு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்ப மெட்ராஸ்ல ஸ்டேஷன் டைரக்டரா இருந்தவர் உடனே இன்னொரு லைன்ல கூப்பிட்டு, ஏன் நடுவுல பாஸ் விடுறீங்க? நீங்க இவ்வளவு நாள் ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் டைரக்டரா இருந்தீங்க, இப்பதான் தூர்தர்ஷன் டைரக்டரா மாறி இருக்கீங்க. ஆடியோல தான் ஜனங்களுக்கு காதுல மட்டுமே போறதால லோடன்னு பேச்சாளர் பேசணும். இது வீடியோல அவன் தான் பாக்குறாங்க, அப்புறம் என்ன நான் லோட நடுநடுவுல பேசுறது. ஆடியோ வேற, வீடியோ வேற. நீங்க ஆல் இந்தியா ரேடியோல இருந்து தூர்தர்ஷன் மாறிட்டீங்களே ஒழிய, இன்னும் ஆல் இந்தியா ரேடியோ டைரக்டராகவே இருக்கிறீங்களே ஒழிய தூர்தர்ஷன் டைரக்டரா மாறல. அவர் சட்டுன்னு சொன்னார், ஐ எம் சாரி. ஏன்னா விஷன் வேற, ஆடியோ வேற. இப்ப இந்த நூல்ல எப்படி எடுத்துக்கணும் கேட்டா, இத டிராமா வந்து உட்கார்றா, அவன் மாஸ்டர் பொண்ணேங்கிறான், அவளோட நிறத்தை பார்த்து அவளை அறியாம ஒரு சிரிப்பு, தன்னை வர்ணிக்கிறான். தன்னை ஒரு ஆண் வர்ணிப்பதை விட ஒரு பெண்ணுக்கு வேற என்ன சார் வேணும் உலகத்துல பெருமை? அவளுக்கு ஒண்ணு அவள் சிரிப்பு வருது, அவள் சிரிச்சா பாருங்க பல்லு தெரிஞ்சது, வலம்புரி முத்தேன்னா. இப்ப அவளை வர்ணிச்ச உடனே அவ சிரிச்சா பாருங்க, அதுதான் பதில் டயலாக ஒழிய போங்க அப்படின்னா தான் டயலாகா? இது டிராமா. அவன் வர்ணிச்ச உடனே அவளை அறியாம ஒரு சிரிக்கிறான். சிரிக்காட்டி எப்படி சார் பல்ல சொல்லுவான்? வலம்புரி முத்தே அப்படின்னா. அவனே வெக்கப்பட்டு கொஞ்சம் ஒதுங்குறா, அவளுடைய அந்த வாசனை காசரு விதையே அப்படின்னா. அவ கைகளை எடுத்து, அவன் வந்து கைகளை எடுத்து முத்தம் கொடுத்திருக்கணும், கரும்பே தேனே. அப்போ அது தன்னுடைய வாய் வழி பொறி வழி அனுபவிக்கிற அனுபவம். அப்ப வெக்கத்துல அப்படி கையை கொடுத்துட்டு இவனை விட்டு நகர்ந்து போற மாதிரி அவன் நகருகிறார். இதெல்லாம் தான் அசைவு. அதாவது இவன் வர்ணிக்கும் போது அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போற மாதிரி நகர்ந்து போறா. அவன் நகர்ந்து திரும்பி நின்னாங்கிறது எப்படி தெரியும்னு சொன்னா, தாழிரும் கூந்தல் கைகள். இல்லாட்டி எப்படி தலைமுடி எப்படி தெரிய முடியும்? இவனை பார்த்து பேசிக்கிட்டே இருக்கிறவங்க திடீர்னு பின்னாடி இருக்க தலைமுடி தெரிய முடியுமா? அப்போ வெக்கப்பட்டு அப்படி திரும்புறான். ரொம்ப வர்ணிக்கிறான், ரொம்ப வர்ணிக்காதீங்க அப்படின்ற அர்த்தத்துல. அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இதை விட 2 மடங்கு கூட சொல்லுன்னு அர்த்தம். வர்ணிச்ச உடனே என்ன பண்ணா, பளிச்சுன்னு எந்திரிச்சு அப்படி அந்தாண்ட போற மாதிரி நகர்ந்து போறா. அதாவது நகர்ந்து போகும்போது தாழிரும் கூந்தல் கையால், அவருடைய கூந்தல் தெரியுது. இது முதல் பகுதி. அதாவது இதை படிக்கும் போது கண்ணகி பதில் சொல்லலன்னு சொல்லி ஒரு குற்றமா சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. அவள் பதில் முழுவதும் அசைவிலும் சிணுங்கலிலும் இருக்கிறது. அவள் சிரிப்பிலும் அந்த கூந்தல் விரிப்பிலும் இருக்கிறது.
ஃபுல் டிராமா. அந்த கண்ணையோட அசைவு, எந்திரிக்கிறா, நடக்கிறா, வெக்கப்படுறா, தலையை குனிகிறா, திரும்புறா, இது எல்லாமே பதில் தான். இவ்வளவு இவன் சொன்ன உடனே இளங்கோவடிகள் ஒரு கமெண்ட் அடிச்சார், உலவா கட்டுரை பல பாராட்டி. இந்த உலவாங்கிறதுக்கு பொழிப்புரை எழுதியிருக்காங்க பல பேர். பொழிப்புரையை தாண்டி இளங்கோவோட ஆத்மாவை தரிசிக்க தெரிஞ்சா இந்த உலவாங்கிறதுக்கு அர்த்தம் வேற. இது என்னுடைய அபிப்பிராயம். உலவாங்கிறதுக்கு புரியாத, தொலையாத, இப்படிலாம் அர்த்தம் எழுதுறாங்க. தொலையாத அப்படின்னா முடிவில்லாத, இன்னும் என்னமோ சொல்ல தவிக்கிறான், முடியல அப்படின்னு. அப்படி கிடையாது. இவ்வளவு சிருங்காரமான விஷயங்களையும் எழுதிட்டே வந்த இளங்கோவடிகளுக்கு, தான் ஒரு கவிஞன் அப்படின்னு இவ்வளவு கவிதை எழுதிக்கிட்டே வந்த அவருக்கு திடீர்னு ஒரு சமண சாமியாருங்கிற பிரஜை வந்துச்சு. அது தவிர்க்கவே முடியாது. நாம இயல்புல யாரோ அது எப்பாவது வெளிப்பட்டதும் இல்லைங்களா? எங்க பள்ளிக்கூடத்துல டிராமா போட்டாங்க. எங்களுக்கு டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லாமே ஸ்கூலு. சீத்த வேஷம் ஒரு பையன் போட்டாங்க. அவன் அசோகவனத்துல உட்காரணும், இப்படி உட்காந்துட்டான். அவனுக்கு லுங்கி எப்படின்னு அதுதான் ஞாபகம், அப்படி உட்காந்துட்டான், இப்படி இப்படின்ட்டு. எங்க வாஜா தள்ள அடிச்சுக்கிட்டாரு. இவங்க பயப்பார். அவன் வந்தவனுக்கு என்னடா அப்படி உட்காந்துருந்தான். எனக்கு ஆனா பழகி போச்சு. என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னா, சார் என்ன பொம்பளை வேஷம் போட்டாலும் அவன் ஆம்பளைங்கிற பிரஜை மனசுல, ஆழ் மனசுல இல்லாம இருக்குமா? இது நீங்க அழிச்சு எழுதிட முடியுமா? முடியாது. நான் இப்ப சொன்னது ஒரு லோ லெவல்ல அவன் மனசுல அப்படி பண்ணிட்டானு. இப்ப ஹையர் லெவல்ல சொல்லட்டுமா? சில பேருக்குள்ள ஒரு கவிஞன் கிடப்பான், சில பேருக்குள்ள ஒரு ஞானி கிடப்பான், சில பேருக்குள்ள ஒரு கடவுளே கிடப்பாரு. அது எப்ப வெளிப்படும் கேட்டீங்கன்னா, நார்மலா பேசிக்கிட்டே வரும்போதெல்லாம் வெளிப்படாது. திடீர்னு ஒரு சொல்லுவாங்க பாருங்க, இந்த ஆள் வித்தியாசமான ஆள் தான், நார்மலான ஆள் இல்லடா, இவன் எதை சம்திங் எபோவ், எல்லாத்த விட அந்த ஒரு சொல் காட்டி கொடுத்துரும் அவன் யாரு அப்படிங்கிறது. என்னுடைய நண்பர் தெங்கச்சி சுவாமிநாதன் சொல்றாரு, ஒரு சிவில் இன்ஜினியர், பயங்கரமான கவிஞர், அவர் ஒரு நல்ல கலை உள்ளம் உடையவர், விட ஒரு சிவில் இன்ஜினியர். சிவில் இன்ஜினியர் வேலை என்ன? கட்டடம், இரும்பு, செங்கல், ஜல்லி, இதுதானே. இதுக்கு மத்தியில இத்தனை கல்லுக்கு இரும்புக்கு மத்தியிலையும் அவருக்குள்ள ஒரு இரும்புக்கு மத்தியில ஒரு கரும்பு மனசு. ஏன்னா பேசிக்கலா அவர் ஒரு கவிஞர், நல்ல கவிதை எழுதுவாரு, அவருக்கு கலை உள்ளம் உண்டு, நல்ல ஓவியம் வரைவாரு. இவர் பிடபிள்யூடி இன்ஜினியரா போலாமா? கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாரு. ஒரு பாலத்துக்கு டிராயிங் போட சொன்னாங்க. இவர் என்ன பண்ணாரு, அந்த பாலத்துக்கு நீட்டா என்ன டிராயிங் எல்லாம் கரெக்டா போட்டு, அளவு கழுவு எல்லாம் போட்டு, கம்பி, இரும்பு எல்லாம் கரெக்டா போட்டு அவர் உயிருக்குள்ள இருக்கிற குவாலிட்டி, அந்த பாலத்துல ஒரு பையன் காத்தாடி விடுற மாதிரி படம் போட்டார். இது போய் யாராவது டிராயிங்ல போடலாமா? இந்த பில்டிங் அப்ரூவல் டிராயிங்ல போய் போடலாமா? ஒரு சின்ன பையன் நின்னுட்டு அப்படி காத்தாடி அப்படி சுண்டி அப்படி விடுற மாதிரி ஒரு படம் போட்டார். அவங்க சீஃப் இன்ஜினியருக்கு பத்திட்டு வந்துருச்சு. இன்னும் படம் வந்திருக்கேன், ஒரு பையன் பட்டம் விட்ட நடந்து வந்துருக்கேன், இது நான் அப்ரூவலுக்கு அனுப்புறதா? உனக்கு கேட்ட இரும்பு, கம்பி, அளவு, நீளம், லென்த், பிரெட் இதை போடுவிய, ஒரு பையன் பட்டம் விடுறத போட்டிருக்கிய, தூக்கிப்படி அந்த பையன் பக்கம். ஃபுல்லா எல்லாம் வரைஞ்சிக்கிட்டே வந்தவர் அதை வரைஞ்சிட்டு படத்தை முடிச்சுட்டு அடுத்தாப்புல கொண்டாந்து வச்சார். இந்த பிரிட்ஜுக்கு கீழே ஒரு நதி ஓடுது, மேல பிரிட்ஜ் இருக்கு, இந்த பையன் உட்காந்து மீன் பிடிக்கிற மாதிரி படம் போட்டார். சீஃப் இன்ஜினியர் கேட்ட, ஏன் இவனை வரைஞ்சானா? பிரிட்ஜ்ல இருக்கப்படாதுன்னு சொல்லுங்க. அவன் பிரிட்ஜ்ல தானே இல்ல, அவன் ஓரமா உட்காந்து மீன் பிடிச்சா உங்களை என்ன பண்ணுது? சீஃப் இன்ஜினியருக்கு எரிச்சல், அவன் செத்து போயிட்ட பையன். அதாவது வேற என்ன சொன்னாலும் இந்த ஆள் விடமாட்டாங்கிற ஐடியால செத்து போயிட்ட பையன், படம் வரைஞ்சிட்டு வானா படுத்தி தொலைக்கிறேன்னு வரைஞ்சிட்டு வாயா. என்ன பண்ணாரு சார்? பிரிட்ஜ் போட்டாரு, நதி போட்டாரு, நதிக்கரை ஓரத்துல ஒரு மேடு மட்டும் போட்டாரு. என்னன்னா இங்கதான் புதைச்சிருக்காங்க, அந்த பயல இதுக்குள்ள புதைச்சிருக்காங்க.